திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆபத்தான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுள்ளரம்பு கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் குடிநீர் தொட்டியின் தூண்கள் சிதலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ஆகையால் அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்படும் முன் குடிநீர் தொட்டியை இடித்து அகற்றி புதியதாக கட்டித்தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரயில்வே சாலையை திறந்து விடுமாறு அதிமுக எம்எல்ஏ கோரிக்கை விடுத்தார். திண்டிவனம் பிரதான சாலையான நேரு வீதியில் பாதாள சாக்கடை மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விடியா திமுக அரசு ஆமை வேகத்தில் செய்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ரயில்வே சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனை அறிந்த அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் ரயில்வே சாலையை திறந்து விடுமாறு ரயில்வே அதிகாரியிடம் கோரிக்கை வைத்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நாய் கடித்ததில் காயமடைந்த 4 வயது குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாத்தக்கோட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது 4 வயது குழந்தையான ஆரிகா அங்கன்வாடிக்கு சென்று வழக்கம் போல் வீடு திரும்பியுள்ளார். அப்போது கையில் முட்டையுடன் தனியே வந்த ஆரிகாவை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த ஆரிகா ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காமல் குழந்தைகளை தனியே வீட்டுக்கு அனுப்பிய அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து ஜிபிஎஃப் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும், அரசாணை 33 படி வாரிசுதாரர்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும் எனவும் விடியா அரசிற்கு வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேதமடைந்த சாலையை சரி செய்ய கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையை சீரமைத்து தராவிடில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் கோஷமிட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கம் சார்பில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சம்பளம் தரக்கோரி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் நகராட்சியில் 115 தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஊழியர்களாக வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடப்பு மாதத்தில் இதுவரையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் 15 வருடங்களுக்கு மேலாக தூய்மை பணியாளராக பணிபுரிந்தும் பிஎஃப் பிடித்தம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் உடனடியாக சம்பளம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஊதியத்துக்கு நாங்கள் கேட்டோம்னா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சம்பளம் 610 ரூபா நின்றுச்சு இருக்கிறாங்க. அந்த 610 ரூபாய்க்கு எங்கள் கைக்கு வர்றதில்லைங்க. ஒரு நாள் கூலி 420 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 420 ரூபா நாங்கள் அந்த சம்பளம் எங்களுக்கு கரெக்டானு எங்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் சம்பளம் கேட்டோம். 15ஆம் தேதியிலிருந்து அந்த சம்பளத்தை இழுத்துடுறாங்க. இழுத்தாங்கன்னா நாங்கள் பாடுபடுறவங்க நாங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் அந்த கடன் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே விபத்துக்குள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூர் கிராமத்திலிருந்து விவசாய பணிகளுக்காக 30க்கும் மேற்பட்ட பெண்கள் டிராக்டர் மூலமாக அருகில் உள்ள ஆனைப்பாக்கம் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணித்த 24 பெண்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் மூதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முதலுதவி சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லாததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகா அலுவலகத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இங்கு பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக வரும் பொதுமக்கள் வீதிகளில் வாகனங்களை நிறுத்த இடமில்லாமல் அலுவலகத்திற்குள் வாகனங்களை நிறுத்துவதால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கிளைச்சிறைக்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் சிறை வளாகத்தின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கூட இடமில்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைசாலையில் தனியார் பேருந்து மற்றும் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. வத்தலகுண்டு பகுதியிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொடைக்கானல் வந்த தனியார் பேருந்து டம்டம் பாறை அருகே வேகமாக வந்த டிப்பர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தில் இருந்த பயணி 200 அடி பள்ளத்தில் விழுந்த நிலையில் காயங்களுடன் மீட்கப்பட்டார். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கள்ளக்குறிச்சி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதை கண்டித்தும், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்காத அலுவலர்களை கண்டித்தும் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் அதிகளவில் குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய்கள் பரவுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அங்கு மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் சாலையில் சிதறி கிடப்பதால் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி அலுவலர்கள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சியில் 10வது வார்டு குடியிருப்பு பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கழிவுநீர் கலந்த குடிநீரை இந்திரா நகர் பகுதி மக்கள் பாட்டிலில் எடுத்து சென்று நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீரை கூட விலைக்கு வாங்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பலருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் ஆதனூர் பொன்னம்பலம்பட்டி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக காவேரி கூட்டு குடிநீர் வரவில்லை எனவும், அதற்கு மாற்று ஏற்பாடாக செய்யப்பட்ட உப்பு நீரும் வரவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அக்கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் எந்த முன்னறிவிப்புமின்றி பேருந்து வழித்தடத்தை மாற்றி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பல கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், மார்க்கெட், வணிக வளாகம் ஆகியவை கட்டப்படுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய பேருந்து நிலையத்தின் வழியாக திருவாரூர் நகருக்குள் செல்ல சாலை அடைக்கப்பட்டு வடகண்டம் வழியாக பேருந்துகள் செல்கின்றன. இந்த நிலையில் முன்னறிவிப்பின்றி பேருந்து கட்டணம் 3 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டினார். எந்த அறிவிப்பும் இல்லாமல் தன்னெழுச்சியாக உங்களுக்கு அந்த சிஆர்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம் ஒரு 5 ரூபா கூட்டியிருக்கிறாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற கடைகள் அங்கங்கே மாறி இருக்கிறதுனால ஏற்கனவே மழை உடச்சலாம் மக்கள் அங்கங்கே தடுமாறி நிற்பாங்க. அதுவும் ஆட்டோ கொடுத்து போகணுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபா 200 ரூபா அந்த சார்ஜ் ஆகுது. இது மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குற விதமாக மாறுது. அதனால் இது அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த தொகையை உடனடியாக குறைக்கணும். இது மாதிரி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த தொகையும் ஏற்றக்கூடாது.